இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முருகன் சார்பா வாதாட நீங்க தான் ஆஜராயிருக்கீங்களா? ஆமா யுவர் ஆனர். எங்க அண்ணனுக்கு வாய் பேச வராது, காது கேட்காது. அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு மட்டும்தான் புரியும். அதனால அவர் சார்பா நான் வாதாடுறேன். அதுக்காக தான் பெட்டிஷன் நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கேன். நியாயமான கோரிக்கை. பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யுவர் ஆனர், இவர்தான் அஞ்சலியோட கணவர் மகேஷ் சந்திரன். அவர் சார்பா நான் ஆஜராயிருக்கேன். அதுக்கான பெட்டிஷன். நீங்க எது சொல்றதா இருந்தாலும் இங்க வந்து சொல்லுங்க. ஓகே, வாங்க. அஞ்சலிக்கும் எனக்கும் ஏற்கனவே ஃபேமிலி கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் விவாகரத்து பண்ணிட்டீங்களா? இல்ல யுவர் ஆனர், நான் முடியாதுன்னு மறுத்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என் மேல ஒரு சின்ன கோபம் தான், அது சீக்கிரமா சரியாயிடும். நீங்க எதுக்காக இதுல தலையிடுறீங்க? ஏன் அண்ணனுக்காக நான் வாதாடுறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். கோர்ட்டுக்குள்ள இப்படி எல்லாம் சண்டை போட்டுக்க கூடாது. சாரி யுவர் ஆனர், எங்க அண்ணன் பாவம். அவருக்காக நான் பேசாம வேற யார் பேசுவாங்க? இல்ல இவர் எதுக்கு தடுக்கிறாரு? யுவர் ஆனர், என் மனைவி கர்ப்பமா இருக்காங்க. ஏற்கனவே அந்த டைவர்ஸ் கேஸ்னால நிறைய பிரஷர்ல இருக்காங்க. இப்போ இந்த கேஸையும் எடுத்து வாதாடினாங்கன்னா அது அவங்க ஹெல்த்தை பாதிக்கும். என் அஞ்சலி வயித்துல வளர்ற என் குழந்தையையும் பாதிக்கும். அதனாலதான் நான் வேண்டான்னு சொல்றேன். எனக்கு என்னோட குழந்தை, என்னோட வைஃப், இவங்க ரெண்டு பேரோட ஆரோக்கியம் முக்கியம். என்னோட ஹெல்த் பத்தி எனக்கு தெரியும். என்னால மேனேஜ் பண்ணிக்க முடியும். இது என் அண்ணனோட கேஸ். கண்டிப்பா நான் வாதாடுவேன். இவருடைய மனுவை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க யுவர் ஆனர். இல்லம்மா, அவர் கொடுத்த மனுவுல டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட்டும் சேர்த்து அட்டாச் பண்ணி கொடுத்திருக்காரு. உங்க உடல் நலம் கருத்தில் கொண்டு நீங்க வாதாடுறத என்னால அலோவ் பண்ண முடியாது. நீங்க வேற லாயரை வச்சு இந்த கேஸை வாதாடுங்க.